சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் BR ஸ்ரீனிவாசன் இருந்திருக்கார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நாட்டே உலுக்கி இருக்கிறது. டெல்லியில் ஜாமா நிற்குதுன்னு பார்க்குறோம். 10 மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட டெய்லி ஒரு கார்ஸில் க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. மறுபக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களுக்கு இது மாதிரி விஷயம்லாம் கேட்க மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சிஜேஐ சொல்கிறாரு. இந்த பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேப்பர் லீக்குக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வருவோம், இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய அத்தியாவசியம், என்னுடைய முக்கிய இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த போராட்டங்கள் தொடர்கிறது. என்ன காரணம்? முதல் விஷயம், இது நாட்டையே உலுக்கி இருக்கானா இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். டெல்லியை கூட உழுக்கலன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அது அந்த ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் அந்த இதுக்குள்ளே தான், ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளே தான், அது ஜந்தர் மந்தர் அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் இது பெரிய விஷயம் இருக்குது. மற்றபடி பீப்புள் ஆர் கோயிங் அபவுட் தி ஜாப்ஸ், நியூஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி வி ஆர் ஆல்வேஸ் இது, அண்ட் சோஷியல் மீடியா ஆம்பிளிஃபை பண்ணுதில்ல. சோஷியல் மீடியாவில் தானே இன்றைக்கி எல்லாமே நடக்குது. கிரவுண்டுக்கு போக முடியாதனால சோஷியல் மீடியாவில் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பட் இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஐ எம் நாட் சேயிங் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லலை, சீரியஸ் இஷ்யூ தான். பட் ஆனால் கொஞ்சம் ஓவர் ஹைப் இருக்குன்னு தான் பார்க்குறேன், முதல் விஷயம். ரெண்டாவது, இதுக்கு வந்து சொல்யூஷனுங்கிறது கொடுத்தாச்சு. பிரதமர் அவர்களும் இன்றைக்கி பேசியிருக்கார், சொன்ன மாதிரி இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸுங்கிறது இன்னொரு சொல்யூஷன் டு ஃபிக்ஸ் அ ப்ராப்ளம். நாளைக்கு பிரச்சனை தான் வந்துச்சுன்னா, இது மாதிரி ஃப்யூச்சர் லீக்ஸ் நடந்துச்சுன்னா அது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலமாக தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறது அடுத்த சொல்யூஷன். அதாவது சிஸ்டமிக் ஃபிக்ஸ் ஒன்று பண்ணாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக. ரெண்டாவது தண்டனை, அதாவது இது மாதிரி செயலில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை. ஸோ அதனால் ஒரு 180 டிகிரீஸில் இது வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க தான் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமான கேள்வி, இப்போ சிஜேயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டோன்ட் வேஸ்ட் ஆர் டைம்னு அவர் சொல்ல, இது பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. கோர்ட்லேயும் இது இருக்குது. இன்றைக்கி இது வந்து இன்னும் சில கேசஸ்லாமும் இதில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் வந்து இதோட ஃபண்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமும் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு கோர்ட்லேயும் இது ஒரு லாங் ட்ரான் அவுட் பேட்டிலாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் நீடிக்குதுங்கிறது $1 million கொஸ்டின், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஏன்னா இதுக்கு உடனே சொல்கிறது தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன் அப்படிங்கிறத அவங்களோட கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு கேள்வி வருது. நான் பேசிக்காக அந்த இடத்துல இருந்தே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுமா? பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. ஏன்னா 2 விஷயம். ஒன்று வந்து இது வந்து ஒரு பேட் ப்ரெசிடென்ட்டுன்னு பார்க்குறேன். ஒரு தவறு நடந்துச்சுன்னா, இல்லாட்டி ஒரு கவர்னன்ஸ்லேயோ இல்லாட்டி எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே ஒரு தவறு நடந்தால் அது திருத்தி கொள்ளப்படணும், இல்லாட்டி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்படணும். அதுதான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ரிசைனிங் இஸ் தட். இது வந்து ஐ திங்க் இது வந்து நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து அந்த பழக்கம்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ்க்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவங்க ப்ரைம் மினிஸ்டர்ஸ்லாம் ரிசைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. கடந்த 5-6 வருஷத்தில் எத்தனை ப்ரைம் மினிஸ்டர்ஸ் மாறிட்டாங்க, ஆகுன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அப்டிகேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் பார்க்குறேன். இதை வந்து தட்டி கழிக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ ரிசைன் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. எந்த மாதிரி விஷயங்களில் ரெசிக்னேஷன் நடக்கும்னா, ஒரு பெரிய சார்ஜ் வருது, ஒரு கரப்ஷன் சார்ஜ் ஒருத்தர் மேலே வருது, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜ் வருது, இந்த மாதிரி கிரிமினல் சார்ஜஸ் வரும்பொழுது அவர்கள் அந்த சேரில் உட்காருறது சரியாக இருக்காது. ஒன்று அவங்க அந்த கேஸை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா அவர்களுக்கு அங்கே தார்மீக கடமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேஸஸில் ரிசைன் பண்ணணுங்கிற கோரிக்கை வைக்கிறதோ ரிசைன் பண்ணுறதோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லாட்டி இந்த மாதிரி லீக் நடக்குது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அந்த மினிஸ்டரோ இல்லாட்டி ஒரு அஃபிஷியலோ ரிசைன் பண்ணிட்டு போகிறது சொல்யூஷன் கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு சொல்யூஷனை வாங்குறது தான் சரியான முறையாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவாக இதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமிக் ஃபிக்ஸிங் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது, நெக்ஸ்ட் இயர்லேருந்து கம்ப்ளீட்டாக அது வரப்போகுது. ரீடெஸ்ட்டுமே ஃபுல் ப்ரூஃபாக நடந்துச்சு, எந்த லீக்குமே இல்லாமல். 3 நாள் முன்னாடி ரிசல்ட்ஸும் வந்துச்சு. நம்ம டாப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். தேசம் முழுக்க இருக்கிற டாப்பர்ஸ் எவ்வளோ கொண்டாட்டத்தில் இருக்காங்க, சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு பார்க்குறோம், தமிழகம் உட்பட. அப்படி இருக்கும்போது சால்வ் பண்ணியாச்சு இந்த ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது எதுக்கு ரிசைன் பண்ணும்? இதுக்கு மேலே ரிசைன் பண்ணி என்ன நடக்க போகுது? ஸோ அப்போ அது வந்து உங்களோட ஈகோவாக தானே இருக்குது. அவங்க கேட்குறவங்க இதுக்கு மேலே அவர் ரிசைன் பண்ணணும், நீங்கள் ஏதோ ஒரு விக்ட்ரின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரெசிக்னேஷனை பண்ண வைக்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ அதனால் ரிசைன் பண்ணுறது தவறு, ரிசைன் பண்ணக்கூடாது. நான் சொன்ன காரணங்களுக்காக ரிசைன் பண்ணால் அது நல்லதுன்னு தான் பார்க்குறேனே தவிர இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இவங்களோட நோக்கமும் அந்த மாதிரியே ஒரு ஷிஃப்டிங் தி கோல் போஸ்ட்டாகவே இருக்குது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கிறது கான்ஸ்டன்ட்டாக இருந்தாலும் பல விஷயங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பேசப்படுது, சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்.
ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறாங்க, அப்கிரேட் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்தது மோடி ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அமித்ஷா ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற பல விஷயங்கள்லாம் கம்யூனல் இஷ்யூஸ்லாம் திருப்பி கொண்டு வராங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பற்றி பேசுகிறதுனால ஒரு கோர் அஜெண்டாவே டைல்யூட் ஆகிட்டு போகுதுன்னு தான் பார்க்குறேன். அதனால் இவர்கள் வந்து இவர்களோட நோக்கமே சரியான நோக்கம் இல்லைங்கிறதே இதுலேருந்து ப்ரூவ் ஆகுதுன்னு தெரியுது. இதில் பிரதமர் வீட்டிற்கு முன்னதாக நடந்த போராட்டம் ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார். இளைஞர்கள்லாம் இங்கே கிளம்பி வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டுட்டு ஆம் ஆத்மி குற்றம் சாட்டுகிறது, இது வந்து மோடி அனுப்பின ஆள் தான் ராகுல் காந்தி, இந்த டோட்டலாக டைல்யூட் பண்ணிட்டாரு ராகுல் காந்தி, இது வந்து நார்மலாக போயிட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட்டை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. இதில் கிரெடிட் எடுக்கிறதுல ஒரு வார போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுலேருந்தே தெரியுது இதில் வந்து அவங்களோட நோக்கம் என்னென்னு. அவங்களோட நோக்கம் வந்து டெல்லியில் இது நடக்குது. ஸோ டெல்லியில் ஆம் ஆத்மியும் பவரில் இருந்திருக்கு, காங்கிரஸும் பவரில் இருந்திருக்கு, பிஜேபி இப்போ பவரில் இருக்குது. இந்த 3 கட்சியுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி. ஸோ அதனால் முதல் விஷயம் அங்கே என்ன கிரெடிட். அடுத்தது முக்கியமான விஷயம், அடுத்த வருஷம் பஞ்சாபில் இருந்து தேர்தல் வருது. அதே பஞ்சாப் விச் இஸ் பார்டரிங் டெல்லி, அதே பஞ்சாபில் ஆம் ஆத்மி ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, காங்கிரஸ் ஆல்ரெடி அங்கே ரூல் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது, பிஜேபி அங்கே வளர்ந்து வருது, அவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸை இப்போ பார்க்குறாங்க, சில டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் நிறையாவே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இதோட கான்சிக்வன்சஸோ இதோட ரெப்பகஷன்ஸ் வந்து அங்கே ஃபீல் ஆகும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இது வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு சண்டையாக இருக்குது. இவங்க அவங்கள பிஜேபி பி டீம்ங்கிறாங்க, அவங்க இவங்கள பிஜேபி பி டீம்ங்கிறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி ஒரு போக்கு கடைப்பிடிக்கிறாங்க. ஓப்பனாகவே 2 பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1. 2வது விஷயம், இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? அது பல சமூக செயல்பாட்டாளர்கள், அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல்ஸ்லாம் வந்து இல்லை, ஏன் அவருக்கு வந்து போராடுறதுக்கு உரிமை கிடையாதா, பிரைம் மினிஸ்டர் வீடு என்ன பெரிய இதுவா, அங்கெல்லாம் போராடலாங்களா? உங்கள் வீட்டு முன்னாடி காரை யாரையா பார்க் பண்ண விடுவீங்களா? கேட்டு முன்னாடி அன்ஆத்தரைஸ் பார்க்கிங்னு நீங்கள் அதை பிரச்சனை தானே பண்ணுவீங்க. வீட்டு காம்பவுண்டில் போஸ்ட் ஓட்டு விட மாட்டாங்க, காரையே பார்க் பண்ண விட மாட்டாங்க, காரையே அப்புறப்படுத்தணும். அப்போ வந்து இந்த மாதிரி கூட்டமாக போனால் உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு அன்ஆத்தரைஸ் ப்ரொடெஸ்ட் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு அன்ஆத்தரைஸ் பண்ண நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? கால் பண்ணி கேட்பீங்க, இங்கே எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்கள் வீட்டு முன்னாடி ஹூ யூ ஆர் நோபடி இன் திஸ் கண்ட்ரி, உங்கள் வீட்டு முன்னாடியே ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது, உங்கள் வீட்டு முன்னாடியே ஒரு வெஹிக்கிளை பார்க் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி நம்ம உட்பட எல்லாருமே அப்படி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு கரப்ட் இன்டெலெக்சுவல் தாட். அது இன்டெலெக்சுவல்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் இது வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல இது பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு தெளிவாக பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட், இல்லை பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டே கிடையாது, யாரும் கிடையாது, இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட். நாங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டில் எதுக்கு வந்து அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லோரும் தினமும் போயிட்டு இருந்தாங்க. 20ஆம் தேதிக்கு முன்னாடி ஏன் அது வந்து ஒரு சைலண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக இருந்துச்சு, 20ஆம் தேதி ஏன் அது பெரிய பிரச்சனையாச்சு? என்ன சிக்னிஃபிகன்ஸ்? பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்குது, பார்லிமெண்ட் செஷனில் இம்பார்ட்டன்ட் பில்ஸ் வருது, எஃப்சிஆர்ஏ பில் வரப்போகுதுன்னு தெரியும், டீலிமிட்டேஷன் பற்றி பெரிய பேச்சு அடிபட்டுச்சு, வரப்போகுது, டேபிள் செய்யப்பட போகுதுன்னு. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணால் யாருக்கு வந்து பிரச்சனைன்னு நினச்சாங்க, அவங்க இதெல்லாம் தூண்டி விட்றாங்க. அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்குது, எஃப்சிஆர்ஏல பல என்ஜிஓஸ்க்கு பிரச்சனை இருக்குது. அதனால் இது வந்து கரெக்டாக மான்சூன் செஷனுக்கு முன்னாடி வன்முறையாக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வன்முறை இல்லை. சோனம் வாங்சுக் ஃபாஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தார். முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள், நீங்கள் பண்ண எக்ஸ்போஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோனம் வாங்சுக்கோட டீப் ஸ்டேட் கனெக்ஷன்ஸ் பற்றி. ஸோ அதுலேருந்தே தெரியும் சோனம் வாங்சுக் யாருன்னு. அப்படியே இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட் வந்து சைலண்ட்டான ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. ஏன் 20ஆம் தேதி திடீர்னு வயலண்ட்டாக எடுக்குது? ஏன் கடந்த 2-3 நாட்களாக வயலன்ஸ் அங்கே இருக்குது? ஏன் கடந்த 2-3 நாட்களாக அரசியல்வாதிகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? ஏன்னா இட் கோயின்சைட்ஸ் வித் பார்லிமெண்ட்ஸ் மான்சூன் செஷனில் இந்த பில்ஸ் எல்லாம் டேபிள் பண்ண விடக்கூடாது. உள்ளேயும் அங்கே பிரச்சனை பண்ணணும், வெளியிலையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும். ஸோ தட் இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமாக இல்லாத பில்ஸ் வந்து டேபிள் ஆகி பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டே இது கிடையாது. இதை வந்து பல பேர் வந்து நம்ம நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச கடந்த 10 வருஷத்தில் எந்த ப்ரொட்டஸ்ட்டுமே பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் கிடையாது, இன்க்ளூடிங் த இன்ஃபேமஸ் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். அது கடைசியில் எப்படி போச்சுன்னு பார்த்தோம். கடைசியில் போனது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொட்டஸ்ட், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் எப்படி நோக்கங்கள் சரியா இருந்தாலும் அது வழிநடத்தக்கூடிய வகையும் எண்ட் ரிசல்ட்டும் தவறாக இருக்குது. அது நோக்கங்கள் சரி மட்டும் கிடையாது, நோக்கத்திலே பிரச்சனை இருக்குது. இப்போ காந்தியன் ப்ரொட்டஸ்ட் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்னா ஃபிசிக்கல் அபியூஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸ் மட்டுமே இல்ல, அதோட ப்ராசஸ்ல தவறு இருக்கு. பட் நோக்கம், இப்போ ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றதோ, நீட்ல சீர்திருத்தம், எஜுகேஷன், வாட்டுங்கிறது நம்ம
வை ஹவுங்கிறதுல இருக்குல்ல, ஹூ அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். யார் பண்றாங்கன்றது எல்லாத்துலயுமே ஹூல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹூன்றதுல ப்ராப்ளம், ஹவுல ப்ராப்ளம் இருக்கு. How. ஹவு இவங்க பீஸ்ஃபுல்னு கிளைம் பண்ணிக்கிறது எதுவுமே பீஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா வாட் அப்படின்றதுல ஒரு சில ஒரு விஷயம் இதுல நோக்கத்துல கரெக்ட் விஷயம் இல்ல. இருக்கலாம். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வேணுமானா ஆமா, பேப்பர்ல வந்த எக்ஸாம்ஸ் அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இப்போ டிஜிட்டல் பேஸ்டா கம்ப்யூட்டரைஸ்டா போறது அப்படின்றத நம்ம வரவேற்கிறோம். அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனை நம்ம ஏத்துக்கிறோம். இது போன்ற அப்டேஷன்ஸ் கரெக்ட் தானே? அப்போ இல்லை அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த நோக்கம் சரியாக இருக்கலாம், ஆனால் இதை எப்படி இதை வந்து பீஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்னு கிளைம் பண்ணிக்கிறது தவறு. அதான் சொல்கிறேன், பீஸ்ஃபுல்லுங்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பீஸ்ஃபுல் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் வயலன்ஸ், மென்டல் வயலன்ஸ், மென்டல் அப்யூஸ், வர்பல் அப்யூஸ் இஸ் ஆல்சோ நாட் பீஸ்ஃபுல். நீங்கள் ஒருத்தரை வந்து ஒரு பிரதமரையோ ஒரு உள்துறை அமைச்சரோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அமைச்சரையோ இல்லாட்டி சக மனிதர்களையோ நீங்கள் வர்பலாக அப்யூஸ் பண்ணால் அது எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? வர்பல் அப்யூஸ் ஒருத்தருக்கு டார்ச்சர் கொடுக்காதா? ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும் தான் ஒருத்தருக்கு டார்ச்சர் கொடுக்குமா? இமோஷனல் அப்யூஸ் ஒருத்தருக்கு டார்ச்சர் கொடுக்காதா? மென்டல் அப்யூஸ் ஒருத்தருக்கு டார்ச்சர் கொடுக்காதா? ஸோ அதனால் இந்த பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டுங்கிறதே இவங்க எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி நடக்க ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், அக்னிபத் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எப்போ ஆரம்பிச்சு 2015 அவார்டு வாப்சிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதுக்கப்புறம் இந்த சிஏஎன்ஆர்சி ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், ஷாஹீன் பாக், அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஜட்மெண்ட்டே வந்தாச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதில் எந்த ப்ரொட்டஸ்ட்டுமே கடைசியில் ஒரு இன்டெல் ஆஃபீஸரை கொன்னது வந்து இப்போ அப்படின்ற ஆம் ஆத்மியோடைய கவுன்சிலர் தான் உறுதியாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே அல்டிமேட்லி வயலன்ஸில் தான் போய் முடிச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வயலன்ஸில் போய் முடியுங்கிறது முன்னாடியே எப்போ தெரியும்னா, அவங்க இந்த வேர்பல் அப்யூஸ், வேர்பல் வயலன்ஸ், மென்டல் அப்யூஸ், மென்டல் வயலன்ஸ், இமோஷனல் வயலன்ஸ் பண்ணும்பொழுது அல்டிமேட்லி இது ஃபிசிக்கல் வயலன்ஸ் தான் போய் முடியும். அந்த இப்போ இது வரைக்கும் ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்கலையேன்னு சந்தோஷப்படக்கூடாது. ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கணும், ஒரு காந்தியன் வேனா அந்த காந்தி ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது சத்தியாகிரஹீஸ்னு கூப்பிட்டு போகிறவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். தேவர் ட்ரெயின் சத்தியாகிரஹீஸ். நான் சும்மா போகிறவங்களாம் வரமாட்டாங்க. சத்தியாகிரகாவில் ஈடுபடணும்னா அவர்களுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்குது. தந்தி மார்ச்சுக்கு கூட நடந்தவங்க சும்மா நடக்கிறவங்க கிடையாது, இங்கேயோ அங்கேயோ இருந்தவங்க கிடையாது. அதனால தான் அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நடக்க முடிஞ்சிச்சு. சௌரி சௌராக்கு அப்புறம் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட்டை திருப்பி வாபஸ் வாங்கினது காரணம் அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட் தான் எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஆனால் அந்த ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கூட நடந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணால் அது மாதிரி பெருசாகிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால தான் சொல்லி இந்த எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே வயலன்ஸ் ஷோடவுனில் போய் முடிஞ்ச மாதிரி இதுவும் இவ்வளோ வயலன்ஸ் இன்றைக்கி நடக்குது 3 நாட்களாக. எதுக்கு போலீஸ் மேலே அட்டாக் பண்ணணும், எதுக்கு ஜேர்னலிஸ்ட் மேலே அட்டாக் பண்ணணும்? ஸோ நீங்கள் அப்போ அட்டாக் பண்ணும்போதே அப்போ எப்படி இது வந்து பீஸ்ஃபுல்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால் இது எதுவுமே பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டும் கிடையாது, இது ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டும் கிடையாது. இதில் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வயலன்ஸில் ஈடுபடணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தேர் ஃபியூச்சர் இஸ் அட் ஸ்டேக். ஒரு கேஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், எப்படி ஸ்பாயில் ஆகும்னு தெரியும். அப்படி தெரியணும்னா அது பரிதாபமான விஷயம். ஆர்கனைஸ் மேலே தான் அந்த ப்ளேம் போகணும். ஏன்னா ஆர்கனைசர்ஸ் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது அவங்க செட் அவுட் பண்ணணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி இந்த மாதிரி வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது, இல்லாட்டி இது மாதிரி கேசஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் ஈடுபட்டிருக்கோம், அந்த மாதிரி நடத்தினதெல்லாம் தெரியும். அதில் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியராக செட் பண்ணிவிடும். இதில் சில பேர்லாம் தான் அரெஸ்ட் கோர்ட் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு கேசஸ் வந்தால் அவங்களுடைய கரியரை பாதிக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் எதுவுமே தெரியல. ஒரு குருட்டாம்போக்கில் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பிளான்டு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டாக இல்லாமல் அது வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் கையில் கண்டிப்பாக போயிடுச்சு. நம்ம பார்க்குறோம், நேற்று பார்க்கும்போது இந்த பன்னு காலிஸ்தானி டெரரிஸ்ட் அவருடைய காலிஸ்தானோட அந்த பேசிக் அமைப்பு, பிரதான அமைப்பு காலிஸ்தானி அவங்க வந்து இதுக்கு ஃபண்டிங் பண்றோம் அப்படின்னு சிஜேபிக்கு பண்றோம் அப்படின்னு ஆகஸ்ட் 15 வரைக்கும் விடாதீங்க, மோடியை தேசிய கொடி ஏற்ற விடாதீர்கள், முதல்ல தேசிய கொடி இந்த நாட்டிற்கும் கிடையாது, நம்ம சீக்கியர்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் இன்வால்வ்மெண்ட்டும் வரதை நம்ம பார்க்கலாம். பங்களாதேஷ் இவங்கள இருந்து வந்திருக்கு. நம்ம அதே மாதிரி லண்டனில் நடக்கிற இதே சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட் அங்கே இருக்கிற நம்மளோட இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஃபோர்ஸஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்குறோம். பங்களாதேஷ் ஜமாத், யூஎஸ், இந்த மாதிரி பல நாடுகளோட ஆன்டி இந்தியா எலிமெண்ட்ஸ் இல்லை எப்படி இன்வால்வ் ஆகிருக்காங்கிறதும் மெதுவாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதை திருப்பியும் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட், பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறது கண்டிப்பாக உண்மை இல்லை. அதை முறியடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையாகவும் நான் பார்க்குறேன். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம், இதில் அபிஜித் திப்கே சோனம் வங்சுக் அப்படின்ற காம்போ 2010 அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே காம்போ மாதிரி அது ஒரு போர்ட்ரே செய்யப்படுகிறது. இந்த இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் எடுக்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சண்டையிட்டாலும் இவர்கள் இருவரும் வந்து நிற்கின்றனர். அண்ணா ஹசாரேவுடைய அந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஐஏசி ப்ரொட்டஸ்ட் போல தான் இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நம்ம ஈக்குவலாக வைக்கலாமா?
இல்லை நான் அதான் சொல்கிறேன், ஐஏசி ப்ரொட்டஸ்ட்டில் இந்த மாதிரி வயலன்ஸே நடக்கலை. ஐஏசி ப்ரொட்டஸ்ட் அதுவும் ஒரே ஒரு தடவை நடக்கலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சு. டெல்லியிலே மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சு, மும்பையில் அட்டெம்ப்ட் நடந்துச்சு, சென்னையிலலாம் கூட நடந்துச்சு, நமக்கு தெரியும். அதனால் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஐஏசி ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அது இதில் இந்த மாதிரி எந்த மாதிரி வயலன்ஸுமே நடக்கலை, மொதல் விஷயம். ரெண்டாவது, அந்த பொலிட்டீஷியன்ஸ் யாருமே வந்து சாலிடாரிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணல. இந்த மாதிரி வந்து கடைசியில் வந்தாங்க. அது ஏன்னா அந்த லோக்பால், அதை வந்து அந்த டிமாண்ட் லோக்பாலாக இருந்ததுனால அதில் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது சப்போர்ட் கொடுக்குறாங்கும்பொழுது அப்போ இருந்த அப்போசிஷன் பார்ட்டிஸில் அப்போ வந்து அருண்ஜேட்லி அவர்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஏன்னா அந்த லோக்பால் சம்மந்தமான விஷயம், அதில் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகும்பொழுது அதில் வந்து வந்தாங்களே தவிர அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் அதில் வந்து கலந்துக்கவே இல்லை. அதில் இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும், யாரெல்லாம் அந்த மூமெண்ட்ஸை வழி நடத்தினாங்க, மெயின் ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். கம்ப்ளீட்லி எல்லா ஐடியாலஜி சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால், பிரசாந்த் பூஷன் போன்றவங்க இருந்தாங்க, மறுபக்கம் கிரண் பேடி இருந்தாங்க, சுவாமி அக்னிவேஷ் இருந்தாங்க, பாபா ராம்தேவ் இருந்தாரு, அண்ணாசாரி காந்தியன் இருந்தாங்க, பிரசாந்த் பூஷன் இவங்களாமும் இருந்தாங்க, யோகேந்திர, இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஸோ அதனால் அதில் பட் பியோர் பிளே பொலிட்டிஷியன்ஸ் இல்லை. நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் போய் ஒரு நாள் உத்தவ் தாக்கரேலேருந்து போய் பார்ட்டிசிபேட் இருக்கு. ஒன்லி பிஜேபியை டார்கெட் பண்ணுற மாதிரி சிஜேபின்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது கிளியராக பொலிட்டிக்கல் ஃப்ரம் டே ஒன். அதனால் இதை இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா அது வந்து அப்பொலிட்டிக்கலாக இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்துச்சு. அது எல்லாருமே அப்போ சொன்னது தான், இது கிளியராக இது வந்து யாராவது பெனிஃபிட் எடுக்க பார்ப்பாங்க, அது அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அது நடந்ததே தவிர அந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது அது வந்து அப்பொலிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இது நடக்கும்பொழுது கிளியராக பொலிட்டிஷியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ராகுல் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, உத்தவ் தாக்கரே பார்ட்டிசிபேட் பண்ணுறது, என்சிபி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பல கட்சிகள் டிஎம்கே கூட பர்மிஷன் கேட்டிருந்தாங்க போய் சப்போர்ட் பண்ணணும். ஜாரங்கே போகிறாரு, மராத்தா ரிசர்வேஷன் ஆக்டிவிஸ்ட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எஜுகேஷன்ல ஃபேர்னஸ் கேட்டுட்டு மராத்தா சந்திரசேகர் ஆசாத் அவங்க சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பல தரப்பட்ட அரசியல்வாதிகளை இதை சப்போர்ட் பண்ணுறதுனால இது கிளியராக ஒரு ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் வந்து இத்தனை அரசியல் கட்சிகள் பங்கேற்றது அப்படின்னு நினைக்கும் போது இந்தந்த அரசியல் கட்சிகள் இவங்க ஆட்சியின் போதெல்லாம் இவ்வளவு பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஜேபி நட்டா அவர்கள் பட்டியலிடுகிறார். குறிப்பாக ராஜஸ்தானை பட்டியலிடுகிறார். காங்கிரஸ் ஆட்சி நடந்தப்போ, அசோக் கெலோட் சிஎம்மாக இருந்தப்போ 19 பேப்பர் லீக் நடந்தது அப்படின்லாம் பிஜேபி சைடில் பட்டியலிடப்படுகிறது. நாடு முழுக்க நடக்குன்னு பார்க்க, தமிழ்நாட்டிலேயே பிஎட்டுக்கு நடந்திருக்குன்றதை பார்த்துருக்கோம். முந்தைய காலங்களில் வைஸ் சான்சலர்கள்லாம் பெயர் அடிபட்டிருக்கு, டிஎன்பிஎஸ்சிலாம் நடந்திருக்கு, வைஸ் சான்சலர்ஸ் பேர்லாம் அடிபட்டிருக்கு, நிறைய போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நாடு முழுக்க நடந்திருக்கு. பேப்பர் லீக்கு எதிரான சட்டத்தை தகர்த்தெறிந்தது சமாஜ்வாதி கட்சின்றது வரைக்கும் வரலாறு இருக்கு. இட்ஸ் அ நேஷனல் இஷ்யூ அப்படின்ற பிரியங்கா காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டை எல்லாருமே ஏற்றுக்கிறோம். இதற்கு தீர்வு தான் என்ன? இல்லை, இது அதுதான் சொல்கிறேன். இது வந்து இது ஏன் நீட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறதுல தான் இதை பார்க்கணும். நான் சொல்கிறேன், அது நீட்டை வந்து தமிழ்நாடுல வந்து நமக்கு தெரியும், அதை வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கலாக பேக் பண்ணி அதில் வந்து அதை அரசியலாக்கி அதில் குளிர்காயணும்னு நினச்ச கட்சிகள் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதேமாதிரி நீட் சூசைட்ஸே ஒரு தனி ஸ்டடியாகவே அதை பண்ண வேண்டியதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் நேஷனல் லெவலில் ஒரு நீட் பேப்பர் லீக்குக்கு ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது மற்ற சொன்ன மாதிரி எத்தனையோ மாநில அரசாங்கங்கள் நடத்தின பல தேர்வுகளில், அதுவும் காங்கிரஸ் அப்போசிஷன் ரூல் பண்ணின ஸ்டேட்ஸில் நடந்த பேப்பர் லீக்ஸ்லாம் நடந்துட்டு யாரும் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணல. இனிமேல் நடந்தாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீட்டுக்கு ஏன்? பிகாஸ் த ஸ்டேக்ஸ் ஆர் ஸோ ஹை. அது வந்து எல்லார் மேலேயுமே அது தவறு இருக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க. முதல் விஷயம், நீட் கோச்சிங்கில் அவ்வளோ செலவழிக்கிறாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் அவ்வளோ கறக்குறாங்க. ஏன்னா இது மெடிக்கல் டாக்டருக்கு படிக்க போகிறாங்களே, அப்போ கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் இருந்தால் தான் டாக்டருக்கு படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது முன்னாடி இருந்த ப்ரீ நீட் டைம்லேருந்தே அந்த தாட் ப்ராசஸ் இருக்குது. டொனேஷன் ஏரா இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, பட் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. அந்த கோட்டாஸ் வந்து ஆனால் அவ்வளோ அந்த கோட்டா பொலிட்டிஷியன்ஸ்க்கு இருந்த அந்த ஒரு சே இல்லை. அவங்க கோட்டாவில் இன்ஃப்ளூயன்ஸில் பண்ண முடிஞ்சிச்சுல, 25 லட்சம் கொடுத்தா நான் ஒரு சீட் வாங்கி தரேன்னு சொல்ல முடிஞ்சிச்சுல, அந்த மாதிரி இன்றைக்கி இல்லை கோட்டாவில், பொலிட்டிஷியன்ஸ் கோட்டா ஐ மீன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு நேச்சுரல் தாட்டே ஓகே, எப்படி இருந்தாலும் நாளைக்கு மெடிசன் படிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னா இவங்க பணக்காரர்களால் தான் இருப்பாங்க, இவங்கள்ட்ட நிறையா பணம் இருக்கும் அப்படின்னு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் டூயிங் எ ஹியூஜ் டிஸ்சர்விஸ் டு த நேஷன். இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ காசு அவ்வளோ கொடுக்கும்பொழுது கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபெயிலியர் வருது, அது எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அப்படி இல்லை இந்த மாதிரி பேப்பர் லீக்ஸ் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு லோ ஆகி ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் பொழுது அது வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் சில பேர் அதில் சூசைட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆர் சில பேருக்கு அது ஹோப் போகுது. பிகாஸ் த ஸ்டேக்ஸ் ஆர் ஸோ ஹை. யூபிஎஸ்சி எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க, ஆனால் எத்தனை 1000 தான் செலக்ட் ஆகிறாங்க, ஆனால் யாருமே சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது.
ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஃபோர்ஸஸோட செலெக்ஷன் அதே மாதிரி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ரைட் சிடிஎஸ் எக்ஸாம்ஸ். அதில் வந்து வெரி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கெட் செலக்டட், நாட் ஈவன் தௌசண்ட்ஸ், 100 கெட் செலக்டட். ஒரு நம்பர்னே கிடையாது. இஃப் யூஆர் மெரிட்டோரியஸ் சொல்லி அவங்க எடுப்பாங்க. ஸோ வைபி அதில் இருக்கிறவங்க ஏன் வந்து அதுக்கும் கோச்சிங் போகிறவங்களாம் இருக்காங்க, யூபிஎஸ்சிக்கும் கோச்சிங் போகிறவங்க இருக்காங்க, லா என்ட்ரன்ஸுக்கு கோச்சிங் போகிறவங்க இருக்காங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்க்கு கோச்சிங் போகிறவங்க இருக்காங்க, எத்தனையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கோச்சிங் போகிறவங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க கிளியர் பண்ணி இன்டர்வியூ ஃபைனலி எத்தனை பேர் எழுதுகிறாங்க, எத்தனை 100 பேர் வந்து கிளியர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எந்த எக்ஸாம்ஸுக்குமே இவ்வளோ ஒரு அட்டென்ஷன் இல்லை. ஏன்னா அதில் ஸ்டேக்ஸ் அவ்வளோ இல்லை, அதில் காசு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலை, அதில் வந்து ஹோப்ஸ் இவ்வளோ கொடுக்கல. இன்னைக்கு நீட் வந்ததுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோப்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி மெடிசன் படிக்கணும்னாலே யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மெடிசன் படிக்கணும்னா ஒரு 25 லட்சம் வேணும், 30 லட்சம் வேணும். சில காலேஜஸ் தான் இருக்குது, ரொம்ப கம்மி சீட்டு தான் இருக்குது. அதனால் அது பணக்காரர்கள் தான் படிக்க முடியும். காசு இருக்கிறவங்க காசை வந்து இவ்வளோ கொடுத்தா தான் அதை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் தான் படிக்க முடியும்னு நிறைய பேர் போகவே மாட்டாங்க. நம்ம படித்த காலத்துலாமே அதெல்லாம் யோசிச்சான்னா யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா இட் வாஸ் ஸோ மச் மணி இன்வால்வ். பட் நீட் வந்து அது கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கு. முன்னாடி தமிழ்நாட்டில் அந்த பிராய்லர் ஸ்கூல்ஸ்னு சொல்லக்கூடிய சில 4 மாவட்டத்தில் மட்டும்தான் படித்தா மெடிசன் சீட் படிக்க முடியும். அது நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இந்த ஈரோடு, இது பெரம்பலூர், அரியலூர், இந்த பெல்ட்டு. ஸோ அந்த அரியலூர், பெரம்பலூர், இந்த பக்கம் நாமக்கல் வரைக்கும் இருந்து தான் அங்கேருந்து அந்த ஸ்கூல்ஸ் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் படித்தா தான் போக முடியும். டேட்டாவும் அதுதான் காமிச்சிச்சு. மற்ற மாவட்டத்துலேருந்துலாம் லிட்ரலி நெக்ஸ்ட் டு 10% தான் இருக்கும் அட்மிஷன்ஸ். இந்த மாவட்டத்துலேருந்து தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இன்றைக்கி அதை ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி யார் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் கொண்டு இருக்குது. ஸோ அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வந்த உடனே மெடிசன் படிக்கலாம், டாக்டர் ஆகலாம், ஆஸ்பிரேஷனும் மக்களுக்கு நிறையா வந்திருக்கு, ஹோப்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ ஹோப்ஸ் ஜாஸ்தியாக ஜெனரேட் ஆகிருக்கு, ஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது, ஃபினான்ஸ் மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதில் ஒரு ஃபெயிலியர் வரும்போது அது ரொம்ப பாதிக்குது. ஸோ அதனால இந்த நீட் ஃபோக்கஸ்டாக தமிழ்நாடுலேயும் சரி, இன்றைக்கி இந்தியா லெவல்லையும் சரி, அந்த பேப்பர் லீக்குக்கு தான் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுக்க போகிறதுக்கான காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கி அது டைல்யூட் ஆகிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை சார்ட் அவுட் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் ஏன்னா இதுதான் சொல்கிறேன். அந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஃபோக்கஸ் வந்ததுன்னா இதெல்லாம் தான் காரணங்கள். அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி சார்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்க்குற பங்களாதேஷ்லேயும் ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டாக தான் ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் அந்த கோர்ட் ஜட்ஜு சொன்ன அப்சர்வேஷன்ஸை வச்சு தான் கோவப்பட்டு பண்ணாங்க. இன்றைக்கும் கோர்ட் சொன்னதை வச்சு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சுருக்காங்க. இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இஷ்யூ வேணும்னு எஜுகேஷனில் இருக்கிற பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க. பட் இன்றைக்கி அது பொலிட்டிக்கலாக மாறுது. பல விஷயங்கள் ரெஜீம் சேஞ்ச் நடக்கணும்னு அங்கே விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீட்டில் இதுதான் பிரச்சனையை தவிர மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகலைங்கிறது காரணம் இதுதான். அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்றது. ரொம்ப நன்றி. இத்தனை நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.